வெல்கம் டு மாசா அகாடமி. ஸோ நம்ம டெய்லி மேக்ஸ் அப்படின்னு ஒரு சீரியஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்ட் 3க்கான வீடியோ. சரியா? ஸோ டே 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து 2 நாள் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸுமே எஸ்எஸ்சி சிஜிஎல்ல நடந்த கொஸ்டின் தான். ஸோ லாஸ்ட் இயர் 2025 சிஜிஎல்ல நடந்த கொஸ்டின்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சிபிஓ, ரயில்வேல நடக்கக்கூடிய என்டிபிசி, ஒரு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப இந்த கொஸ்டின்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம அகாடமியில் நம்ம இன்ஸ்டியூட் மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. எஸ்எஸ்சி ரயில்வேக்கு ஒரு பெஸ்ட்டான கோச்சிங் சென்டர் நம்மளோட அகாடமி. ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ எஸ்எஸ்சியோட கேலண்டர் போட்டாங்க நமக்கு தெரியும். ஸோ ப்ராக்டிஸ் பேட்ச் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதற்கான ஃபீஸ் பார்த்திங்கன்னா 5000 மட்டும்தான். அதே மாதிரி எஸ்எஸ்சிக்கான ஃபவுண்டேஷன் பேட்ச், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேக்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் ஏப்ரல் 6 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ தமிழ்நாட்டிலே யாருமே தர முடியாத ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸில், அதுவும் ஒரு ஹை குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்குறோம். தேவை இருக்கிறவங்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இன்றைக்கி டைம் அண்ட் ஒரு டாப்பிக்கில் தான் இன்றைக்கி உள்ள கிளாஸஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உத்தம் இஸ் ஏபிள் டு கம்ப்ளீட் ஏ டாஸ்க் இன் 15 days while தீபக் takes 20 days to finish the same task. If they collaborate and work together for 5 days, what fraction of the work will still remain? அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உத்தமால் ஒரு வேலையை 15 நாட்களில் செய்து முடிக்க முடியும். அதே வேலையை முடிக்க தீபருக்கு 20 நாட்கள் ஆகின்றன. அவர்கள் இருவரும் இணைந்து 5 நாட்கள் வேலை செய்தால் வேலையின் எத்தனையாவது பகுதி மீதி இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம டைம் அண்ட் ஒரு கொஸ்டினாலே நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல எல்சிஎம் எடுப்போம். இல்லை இந்த உத்தம் அப்படிங்கிறது 15 நாளில் வேலை செய்கிறார், அந்த தீபக் அப்படிங்கிறது 20 நாளில் வேலை செய்கிறார். ஸோ இவங்க ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் ஒர்க் கிடைக்கும். மொத்தம் எவ்வளோ வேலை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போது 15க்கும் 20க்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 5ஆல் போட்டிங்கன்னா 3 15, 4 20. ஸோ 5 15, 15 × 4 எவ்வளோ கிடைக்கும், டோட்டல் ஒர்க் 60 ஒர்க்குன்னு கிடைக்கும். சரியா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எல்சிஎம் கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 60 வருதுன்னு பார்க்கணும். சரியா? எதை மல்டிப்ளை பண்ணால் 60 வரும், 4 மல்டிப்ளை பண்ணால் 60 வரும். அதே மாதிரி இந்த 20 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 60 வருதுன்னு பார்க்கணும். எதை மல்டிப்ளை பண்ணால் வரும், 3 மல்டிப்ளை பண்ணால் வரும். ஸோ இந்த 4 3 தான் என்னென்னா 1 டே ஒர்க்குன்னு அர்த்தம்டா. என்ன அர்த்தம், 1 டே ஒர்க். அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்கன்னு அர்த்தம். இந்த உத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 ஒர்க் செய்வார். 15 நாள் வேலை செஞ்சு இந்த 60 ஒர்க் என்ன பண்ணிடுவார், கம்ப்ளீட் பண்ணிடுவார். இந்த தீபக் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ஒர்க் செய்வார். அதனால தான் அவர் 20 நாள் வேலை செஞ்சு ஒரு நாளைக்கு 3 ஒர்க் செஞ்சு இந்த 60 ஒர்க் என்ன பண்ணுவார், கம்ப்ளீட் பண்ணுவார். கொஸ்டினை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க 5 நாள் மட்டும்தான் வேலை செய்வாங்க அப்படின்னா மீதி எவ்வளோ ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? என்ன பண்ணால் மொத்தம் நமக்கு 60 ஒர்க் இருக்குது. கரெக்டாக? இந்த தீபக்கும் உத்தமும் சேர்ந்தால் ஒரு நாள் எத்தனை ஒர்க் செய்வாங்க, 7 ஒர்க் செய்வாங்க. ஒரு நாளைக்கு 7 ஒர்க் செய்வாங்க. எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க அவங்க, 5 நாள் வேலை செய்கிறாங்க. ஸோ 5 நாளைக்கு அவங்க எத்தனை ஒர்க் முடிச்சிருப்பாங்க, 35 ஒர்க் முடிச்சிருப்பாங்க. 35 ஒர்க் முடிச்சிருப்பாங்க. மீதி அவங்ககிட்ட எவ்வளோ ஒர்க்கு பெண்டிங் இருக்கும், அப்போனா 25 ஒர்க்கு பெண்டிங் இருக்கும். ஸோ இந்த 25 ஒர்க்கு எத்தனை பகுதின்னு கேட்குறாங்க. அப்போ எத்தனை பகுதின்னு என்ன பண்ணுவோம், டோட்டல் ஒர்க்கு எப்போதுமே கீழே போடுவோம், மேலே எவ்வளோ ஒர்க்கு பண்ணணுமோ அதை மேலே போடுவோம். அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 5 25, 12 60. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னது, 5/12. ஸோ 12ல் 5 ஒர்க்கு என்ன இருக்குது, மீதி இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும், என்ன பண்ணலாம், டக்கு டக்குன்னு போடலாம் அதை. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். PQ and R are capable of completing a job in 24, 36 and 72 days respectively. P works every day while Q and R join P every third day. How long will it take to finish the task? அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. PQ மற்றும் R ஆகியோர் ஒரு வேலையை முறையே 24, 36 மற்றும் 72 நாட்களில் செய்து முடிக்க வல்லவர்கள். P தினமும் வேலை செய்கிறார். அதே வேளையில் Q மற்றும் R ஆகியோர் ஒவ்வொரு 3வது நாளும் Pயுடன் இணைந்து வேலை செய்கின்றனர். இந்த வேலையை முடிப்பதற்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம கொடுத்துருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல எல்சிஎம் எடுப்போம். கரெக்டாடா? ஸோ PQR. ஸோ இந்த P பார்த்திங்க அப்படின்னா 24 நாளில் வேலை முடிக்கிறாங்க.
இந்த Q பார்த்தீங்கன்னா 36 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. இந்த R பார்த்தீங்கன்னா 72 நாள் வேலையை முடிக்கிறாங்க. ஸோ அப்போ இதுக்கெலாம் நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டோட்டலாக 72 ஒர்க் கிடைக்கும். ஸோ டோட்டல் ஒர்க் நமக்கு எவ்வளோ இருக்கும்? 72. அப்போ 24 இன்ட்டு நம்ம ஒன் டே ஒரு கால்குலேட் பண்ணுவோம்ல, எது மல்டிப்ளை பண்ணால் அந்த 72 கிடைக்கும்னு சொல்லிட்டு, அப்போ 24 இன்ட்டு 3 72, 36 இன்ட்டு 2 72, 72 இன்ட்டு 1 72. சரியா? அப்போ இந்த பி ஒரு நாளைக்கு 3 ஒர்க் செய்வார். 24 வேலை செஞ்சு எத்தனை ஒர்க் முடிப்பார்? இந்த டோட்டல் ஒர்க் 72 முடிப்பார். அதே மாதிரி இந்த கியூ ஒரு நாளைக்கு 2 ஒர்க் செய்வார். 36 நாள் வேலை செஞ்சு இந்த 72 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிடுவார். இந்த ஆறு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோப்பாக ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் தான் செய்வார். அதனால் 72 நாளுக்கு வேலை செஞ்சால் தான் இந்த 72 ஒர்க் என்ன பண்ணுவார்? கம்ப்ளீட் பண்ணுவார். இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 72 ஒர்க்கு முடிக்கிறதுல இந்த பி வந்து முதல் நாள் வேலை செய்கிறார். இந்த பி தான் 2ஆம் நாள் வேலை செய்கிறார். இந்த 3ஆம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பேருமே வேலை செய்கிறாங்க. பி, கியூ, ஆர். இந்த 3 பேருமே வேலை செய்கிறாங்க. அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. பி ஒர்க்ஸ் எவ்ரிடே, எல்லா நாளுமே போய் வேலை செஞ்சுருவார். வைல் கியூ அண்ட் ஆர் ஜாயின் பி எவ்ரி தேர்ட் டே, ஒவ்வொரு 3ஆம் நாளும் ஜாயின் பண்ணுறாரு. அதான் நான் ஃபஸ்ட்டு டே பி மட்டும் தான் வேலை செய்கிறாரு, 2ஆம் நாளும் பி மட்டும் தான் வேலை செய்கிறாரு, 3ஆம் நாள் இவங்க 3 பேர் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. கரெக்டாடா? அப்போது பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த பி வந்து ஒரு நாளைக்கு இந்த நாளைக்கு 3 ஒர்க் செய்வார், 2ஆம் நாளும் 3 ஒர்க் செய்வார். இந்த 3ஆம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லோரும் சேர்ந்து வேலை செய்கிறதுனால 3, 2, 5, 1 எத்தனை ஒர்க் செஞ்சுருவாங்க? 6 ஒர்க் செய்வாங்க. புரியுதா? இந்த சர்க்கிள் தான் நமக்கு அப்படியே கண்டினியூ ஆகும். இந்த சர்க்கிள் தான் நமக்கு அப்படியே கண்டினியூ ஆகும். அப்போ ஒரு சர்க்கிள் அப்படிங்கிறது எத்தனைது? 6, 3, 9, 12. ஒரு சைக்கிளுங்கிறது வந்து என்னது? 12 ஒர்க். ஒரு சைக்கிளுங்கிறது எத்தனை ஒர்க்கு? 12 ஒர்க். இந்த மாதிரி அல்டர்னேட்டிவ்ஸ் டேஸ் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது இந்த சைக்கிள் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடணும். சரியா? அப்போ 72ல் நமக்கு இந்த மாதிரி எத்தனை சைக்கிள் இருக்குன்னு பார்ப்போம். சரி, அப்போ டிவைட் அப்போ என்ன போடுவீங்க? 12ன்னு போடுவீங்க. சரியா? அப்போ ஒரு 12 12, 6 12 72. சரியா? அப்போ நமக்கு எத்தனை சைக்கிள் கிடைக்கும்? 6 சைக்கிள் கிடைக்கும். சரியா? அப்போ ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிளில் 12 ஒர்க் செய்வாங்க. அப்போ அந்த ஒரு சைக்கிளுங்கிறது எத்தனை நாள்? முதல்ல 3 நாள். புரியுதா? அப்போ 6 சைக்கிள் அப்படின்னா 6 × 3 எத்தனை நாள் ஆகும்? 18 நாள் ஆகும். அப்போ அந்த ஒர்க்கு முடிக்க நமக்கு எத்தனை நாள் ஆகும்? 18 நாள் ஆகும். இந்த டைம் அண்ட் ஒர்க்குனாலே கான்செப்ட் தான்ப்பா. அந்த கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், டக்குன்னு போடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். The ratio of the efficiency of two workers, Ram and Shyam, is 5:2. If Ram can complete a project in 20 days, how many days will Shyam take to complete the same project alone? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராம் மற்றும் சியாம் ஆகிய இரு தொழிலாளர்களின் செயல்திறன்களின் விகிதம் 5:2 ஆகும். ராம் ஒரு திட்டத்தை 20 நாட்களில் முடிப்பார் எனில் அதே திட்டத்தை சியாம் தனியாக முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ராமுக்கும் இந்த சியாமுக்கும் உள்ள ரேஷியோவில் இருக்குது 5:2 இருக்கு. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராமும் சியாமும், சரியா, இந்த ராமும் சியாமும் பார்த்தீங்க அப்படின்னா ராம் கேன் கம்ப்ளீட் ஏ ப்ராஜெக்ட் இன் 20 days. அப்போ இந்த எஃபிஷியன்சி நம்ம கொடுத்துருக்கிறது வந்து என்னது? எஃபிஷியன்சி. இந்த எஃபிஷியன்சி கூட இந்த டைமை மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம என்ன கிடச்சிரும்? டோட்டல் ஒர்க் கிடச்சிரும். கரெக்டாக? டோட்டல் ஒர்க் கிடச்சிரும். ஸோ அப்போது இவர் வந்து இந்த 5 ஒர்க்கை 20 நாளில் முடிக்கிறார் அப்படின்னா நமக்கு டோட்டல் ஒர்க் எவ்வளோ இருக்கும்? 100 ஒர்க் இருக்கும். அப்போ இந்த 100 ஒர்க்கை இந்த சியாம் முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் கேட்குறாங்க. அப்போ 100 டிவைட் அப்போ என்ன போடுவீங்க? 2. அவரால் ஒரு நாளைக்கு ஒரு 2 ஒர்க் செய்வார். அப்போ எத்தனை நாள் ஆகும்? அது 50 days ஆகும். ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். ஸோ ஆன்சர் என்ன இருக்கும்? ஆப்ஷன் பின்னு இருக்கும். சரியா? சரி, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். Manoj and Rahul together can complete a work in 12 days. Rahul and Sandeep together can complete the same work in 15 days. Sandeep and Manoj together can do it in 20 days. In how many days can Manoj alone complete the job? அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ கொஸ்டின் கவனிங்க. மனோஜ் அண்ட் ராகுல், சரியா, 12 days வேலையை முடிக்கிறாங்க. ராகுல் அண்ட் சந்தீப் எத்தனை நாள் வேலை முடிக்கிறாங்கன்னா 15 days வேலையை முடிக்கிறாங்க.
அதே மாதிரி சந்தீப் அண்ட் மனோஜ் எத்தனை நாளில் வேலையை முடிக்கிறாங்களா? 20 டேஸில் வேலையை முடிக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவோம், முதல்ல எல்சிஎம் எடுப்போம். கரெக்டாக? ஸோ 12, 15, 20. ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 5ஆல் போட்டோம் அப்படின்னா 12, 3 15, 4 20. ஸோ திரும்ப நம்ம 3ஆல் போட்டோம் அப்படின்னா 4 12, 1 3 4. திரும்ப 4ஆல் போட்டிங்கன்னா எல்லாமே போயிடும். அப்போ 5 15, 15 × 4 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 60 ஒர்க் கிடச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்கும் ஒரே கான்செப்ட் தான்டா. ஸோ 12 × எதை மல்டிப்ளை பண்ண 60 கிடைக்கும்? 5 மல்டிப்ளை பண்ண 60 கிடைக்கும். 15 × 4 மல்டிப்ளை பண்ண 60 கிடைக்கும். 20 × 3 மல்டிப்ளை பண்ண 60 கிடைக்கும். சரியா? அப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது இங்கே 2 மனோஜ் இருக்கிறாங்க, 2 ராம் இருக்காங்க, 2 ராகுலா, 2 சந்தீப் இருக்காங்க. சரி, அப்போ என்ன பண்ணுவோம், 2 × மனோஜ் ப்ளஸ் ராகுல் ப்ளஸ் சந்தீப் எத்தனை ஒர்க் செய்வாங்க? 5 4 9 3 12 ஒர்க் செய்வாங்க. சரியா? ஒரு மனோஜ் ராகுல் சந்தீப் எத்தனை ஒர்க் செய்வாங்க? கேன்சல் பண்ணால் போதும், அப்படி தானே? அப்போ மனோஜி, அந்த ராகுல், அந்த சந்தீப் சேர்ந்தா எல்லாரும் ஒரு டீம், அதாவது 2 டீம் இருக்குது, 2 டீம் வந்து 12 ஒர்க் செய்வாங்க, ஒரு டீம் 6 ஒர்க் செய்வாங்க. கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா மனோஜ் மட்டும் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த ராகுலும் சந்தீப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 ஒர்க் செஞ்சுருந்தாங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து 6 ஒர்க் செய்வாங்க. அதில் இந்த ராகுலும் சந்தோஷம் 4 ஒர்க் செஞ்சுருந்தாங்க. அப்போ மனோஜ் கண்டிப்பாக எத்தனை ஒர்க் தான் செய்வார்? 2 ஒர்க் தான் செய்ய முடியும். அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ இருக்குது? 60 ஒர்க் இருக்குது. அப்போ இவர் ஒரு நாளைக்கு 2 ஒர்க் செஞ்சார் அப்படின்னா எத்தனை நாள் அந்த வேலை முடியும்? 30 நாளில் அந்த வேலை முடியும். சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? ஃபிஃப்த் கொஸ்டின் கவனிங்க. A can lay railway track between two specified stations in 18 days, while B can complete the same task in 15 days. When C assists them, they manage to finish the job in just 5 days. How long would it take for C to complete the job on their own? அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ வந்து ஒரு ஒர்க்கை எத்தனை நாள் முடிக்கிறாங்களா? 18 நாளில் முடிக்கிறாங்களா. பி வந்து ஒரு ஒர்க்கை எத்தனை நாள் முடிக்கிறாங்களா? 15 நாளில் முடிக்கிறாங்களா. சரியா? When C assists them, they manage to finish the job in 5 days. When C assists them, அப்போனா அந்த ஏ கூட, இந்த ஏபி கூட சி வந்தார்னா எத்தனை நாள் வேலையை முடிப்பாங்களா? 5 நாளில் அந்த வேலையை முடிப்பாங்களாம். சரியா? என்ன கேட்டிருக்காங்க? ஹவு லாங் would it take for C to complete the job on their own? சி மட்டுமே அந்த வேலையை செஞ்சார்னா எவ்வளோ நாளாக முடிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? டோட்டல் ஒர்க் கண்டுபிடிப்போம். கரெக்டாடா? அப்போ 18, 15, 5. ஸோ 5ஆல் போட்டோம் அப்படின்னா 18 அப்படியே தான் இருக்கும். 3 15, 1 5. திரும்ப 3ஆல் போட்டோம் அப்படின்னா 6 3 18, 1 3 3 1. ஸோ பண்ணுங்கள், 5 3 15, 15 × 6 90 ஒர்க் இருக்கும். சரியா? அப்போ நம்ம ஒன் டே ஒர்க் கால்குலேட் பண்ணால் நமக்கு என்னடா இருக்கும்? 18 × 5 எவ்வளவு? 90. 15 × 6 எவ்வளவு? 90. 5 × 18 எவ்வளவு? 90. சரியா? அப்போ ஏபிசி ஒரு நாளைக்கு 18 ஒர்க் செய்வாங்க. அதில் ஏபி எத்தனை ஒர்க் செஞ்சுருவாங்க? 11 ஒர்க் செஞ்சுருவாங்க. அப்போ சி ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் செய்வார்? 7 ஒர்க் செய்வார். புரியுதுல? ஏபிசியில் இந்த பியும் சியும் மட்டும், ஏவும் பியும் மட்டும் எத்தனை ஒர்க் செய்வாங்க? 11 ஒர்க்கு செஞ்சுருவாங்க. மொத்தம் எத்தனை ஒர்க் செய்வார்? ஏபிசி 3 பேர் சேர்ந்தால் 18 ஒர்க். அதில் ஏவும் பியும் 11 ஒர்க் செஞ்சுட்டாங்கன்னா சி எத்தனை ஒர்க் செய்வாங்க? 7 ஒர்க் செய்வாங்க. மொத்தம் எத்தனை ஒர்க் இருக்குது? 90. அப்போ 90 / 7. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 7, மீதி 20, 7 14, மீதி எவ்வளோ இருக்கும்? 6. அப்போ 16, 12, 6/7 நாள் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த வேலையை முடிப்பாங்க. சரியா? ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இந்த ஸ்டோரி மாதிரி நீங்கள் படிக்கிறீங்களா, இதே மாதிரி படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ டஃப்பான கொஸ்டின் வந்தாலும் சர்வசாதாரணம் போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A can build up a wall in 90 days, while B can break it in 4 days. A has worked for 4 days and then B joined to work with A for another 2 days only. In how many days will A alone build up the remaining part of the wall? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா
நம்மளோட ப்ராக்டிஸ் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேக்காகவே. ஸோ சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெசிடென்ஷியல் கோச்சிங் தான் நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஏப்ரல் 1 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதற்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 5000 மட்டும்தான். நீங்கள் வேலை கிடைக்கிற வரைக்கும் படிக்கலாம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லேபரேட்டரி இருக்குது. ஸோ ஒரு 15 hours நீங்கள் வந்து டெய்லி என்ன பண்ணலாம், படிக்கலாம். அதற்கான ஷெடியூல் கொடுத்துருவாங்க. ஸோ இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா 1000+ எரர் ஸ்பாட்டிங் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2000+ எம்சிக்யூ. நம்மளோட ஃபேமஸான ஓடிடி நடக்கும். ஓடிடினா என்ன அப்படின்னா 1 day 1 topic டெஸ்ட். ஒரு நாளைக்கு ஒரு ஜிகே டாபிக் என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி சூப்பர் 30ன்னு சொல்லிட்டு ஒரு ரீசனிங் சீரிஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலராக நம்ம வந்து அந்த 15 மணி நேரமே எங்கேஜாக வைக்கிறதுனால நீங்கள் ஒரு இன்டெப்த்தாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்மளோட காம்படிட்டர் வந்து 10 மார்க் எடுத்தால் நம்ம 11 மார்க் எடுக்கணும். அவர் 90 மார்க் எடுத்தால் நம்ம 91 மார்க் எடுக்கணும். அந்த ஒரு மார்க் உங்களுக்கு கூட எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த ப்ராக்டிஸ் பேட்ச் நிச்சயமாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 6 மந்த்லாம் நீங்கள் கண்ணை மூடிட்டு இங்கே வந்து ஸ்டே பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய ஜாப்னாலும் என்ன பண்ணலாம், அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? அதுக்கு உங்களுக்கு இந்த ரெசிடென்ஷியல் ஒரு டிசிப்ளினான ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான இம்பேக்டை கொடுக்கும். ஸோ அந்த 5000 ஃபீஸுங்கிறது நம்ம வந்து ஒரு லிமிட்டட் டைம் தான் வச்சுருக்கோம். 30 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ஜாயின் பண்ணவே முடியும். ஸோ தேவை இருக்கிறவங்க உடனே இந்த நம்பரில் கால் பண்ணிக்கோங்க. ஸோ ஏப்ரல் 1 நம்ம ப்ராக்டிஸ் பேட்ச் என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிறவர் 9 நாளையில் அந்த வேலையை செய்கிறார். பிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா 4 டேஸில் அதை இடிக்கிறார், அதை மைனஸ் பண்ணுறார். இவர் வந்து பில் பண்ணுறாரு ப்ளஸ்ஸு, இவர் வந்து மைனஸ் பண்ணுறாரு. இந்த பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் மாதிரி. அப்போது மொத்தம் எத்தனை ஒர்க் இருக்கும், 36 ஒர்க் இருக்கும். அப்போ நம்ம 1 day ஒர்க் கால்குலேட் பண்ணும்போது நம்ம என்னடா பண்ணுவோம், 9 × 4 36, 4 × 9 36. புரியுதா? இவர் 4 ஒர்க்கு செய்வார். ஆனால் இவர் ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க்கு முடிச்சுடுவார், 9 ஒர்க்கை இடிச்சுடுவார். சரியா? அப்போ நம்ம மொத்தம் 36 ஒர்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 36 பிரிக் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஹேஸ் ஒர்க்டு ஃபார் 4 days. ஏ வந்து 4 நாள் வேலை செய்கிறார். அப்போ 4 நாளையில் அவர் கிட்டத்தட்ட 16 பிரிக்ஸ் என்ன பண்ணியிருப்பார், 16 ஒர்க்கை முடிச்சிருப்பார். அடுத்தது பாரு, பி ஜாயின் டு ஒர்க் வித் ஏ ஃபார் அனதர் 2 days ஒன்லி. 2 நாள் தான் பி ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறாரு. பி வந்து எத்தனை நாள் தான் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறாரு, 2 நாள் தான் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறாரு. ஏவும் பியும் ஜஸ்ட் 2 days ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது 2 நாளையில் இவர் எத்தனை ஒர்க்கு முடிப்பார், 8 ஒர்க்கை முடிப்பார், ப்ளஸ் பண்ணுவார். 8 ஒர்க்கை ப்ளஸ் பண்ணுவார். இவர் 2 நாளில் 18 ஒர்க்கு என்ன பண்ணுவார், இடிச்சுடுவார். 18 ஒர்க்கு என்ன பண்ணுவார், இடிச்சுடுவார். அப்போ 8லேருந்து 18 கழிச்சு 10 ஒர்க்கு இடிப்பார். இங்கே இடிக்க ஒன்றும் இல்லைல்ல. அப்போ என்ன பண்ணுவார், முன்னாடி போய் இடிப்பார். இங்கே 16 ஒர்க்கு ஆல்ரெடி கெட்டி வச்சிருக்காருல, 16 செங்கல் ஆல்ரெடி கெட்டி வச்சிருக்காருல, அதில் 10 செங்கலை இடிச்சு விட்ருவார். அப்போது நம்மகிட்ட மீதி எத்தனை தான் இருக்கும், 6 செங்கல் தான் இருக்கும். அவர் இடிச்சுட்டு போனதுனால மீதி எத்தனை ஒர்க் தான் இருக்கும், 6 ஒர்க் தான் இருக்கும். கொஸ்டினை கேட்டிருக்காங்க அப்படின்னா மீதி இருக்கிற சுவரை ஏ மட்டும் தனியாக கட்டி முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் கேட்டிருக்காங்க. அப்போ மீதி எத்தனை ஒர்க் இருக்குது, 30 ஒர்க் இருக்குது. ஏ ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் செய்வார், 4 ஒர்க் செய்வார். அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 7 நாளில் 28, 2/4. கரெக்டு தானே? ஸோ இது கேன்சல் பண்ணியாச்சுன்னா 7.5 நாளில் அவர் என்ன பண்ணுவார், அந்த வேலையை முடிப்பார். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? Ram alone can complete a job in 12 days and Syam alone in 18 days. Ram and Syam agreed to do the work for rupees 3,600 with Gnanasyam's help. They finish it in 15 days. How much should Gnanasyam be paid? அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இந்த ராம் பார்த்தீங்கன்னா 12 நாளில் வேலையை முடிப்பாராம். இந்த சியாம் பார்த்தீங்கன்னா 18 நாளில் வேலையை முடிப்பாங்களாம். வித் த ஹெல்ப் ஆஃப்னா இந்த ராமு, சியாமு, அந்த ஞானசியாம் முன்னாடியே படித்தோட 3 பேரும் சேர்ந்து 5 நாளில் வேலையை முடிப்பாங்களாம். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதே மாதிரி டோட்டல் ஒர்க் கண்டுபிடிப்போம். அப்போ 12, 18, 5 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 6ஆல் போட்டிங்கன்னா 2 12, 3 18, 5 ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ 5 15, 15 2 30, 30 6 180. டோட்டல் எவ்வளோ ஒர்க் இருக்குது, 180 ஒர்க் இருக்குடா. அப்போது 12 ×
எதை மல்டிப்ளை பண்ணால் 180 வருதுன்னு பார்ப்போம். ஒன் டே ஒரு கால்குலேட் பண்ண கரெக்டாக. அப்போ 12 இன்ட்டு 15 நமக்கு என்ன இருக்கும்? 180. 18 இன்ட்டு 10 என்ன 180. அதே மாதிரி 5 இன்ட்டு 36 எவ்வளோ இருக்கும்? 180. 3 15 6 30. சரியா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஞானசியாமுக்கு எவ்வளோ ரூபா பே பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்தம் இந்த 36 ஒர்க் இருக்குது அப்படி தானே? ஸோ இந்த 3 பேர் சேர்ந்தால் 36 ஒர்க் செய்வாங்க. ஸோ இந்த 36 ஒர்க்குக்கு எவ்வளோ ரூபா சம்பளம் வாங்குறாங்க? 3600 சம்பளம் வாங்குறாங்க. அப்போ ஒரு ஒர்க்குக்கு எவ்வளோ ரூபா சம்பளம் வாங்குவாங்க? 100 சம்பளம். கரெக்டாக? இதில் இந்த ராம் அப்படிங்கிறவர் 15 ஒர்க் செய்கிறார். இந்த சியாம் அப்படிங்கிறவர் 10 ஒர்க் செய்கிறார். அப்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து 25 ஒர்க் செய்கிறாங்க. மொத்தம் இந்த ஞான சியாமும் சேர்ந்தால் தான் 36 ஒர்க் செய்கிறாங்க. அப்போது இந்த 25 ஒர்க்கிலேருந்து கழிச்சிட்டு அப்படின்னா எத்தனை ஒர்க் இருக்கும்? 11 ஒர்க் இருக்கும். இந்த 11 ஒர்க் தான் யார் செய்வா? இந்த ஞான சியாம் செய்வான். ஒரு ஒர்க்குக்கு 100 சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா 11 ஒர்க்குக்கு அப்போ எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்க? 1100 சம்பளம் வாங்குவாங்க. புரியுதா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? The ratio of the time taken by A and B to complete a task in 5:4. If B can complete the task alone in 18 hours, how many hours will they take to complete the task if they work together அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏவும் பியும் பார்த்தீங்க அப்படின்னா டைம் கொடுத்துருக்காங்க. சரியா? 5:4 முடிப்பாங்களாம். அப்போ எஃபிஷியன்சி நமக்கு என்னடா இருக்கும்? தலையிலாக போடுவோம். கரெக்டாக? அப்போ எஃபிஷியன்சி என்ன இருக்கும்? 4:5 இருக்கும். சரியா? பி கேன் கம்ப்ளீட் த டாஸ்க் அலோன் இன் 18 hours. அப்போ பியோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 5. அப்போ 5 இன்ட்டு 18 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 90 ஒர்க். டோட்டல் எவ்வளவு? 90 ஒர்க். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி ஹவர்ஸ் தே வில் கம்ப்ளீட் த ஒர்க். அப்போ 90 ஒர்க்குனா இவங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் செய்வாங்க? 9 ஒர்க் செய்வாங்க. அப்போ 90 டிவைட் பை 9 நமக்கு என்ன கிடைக்கும்? 10 மணி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? அந்த வேலையை முடிப்பாங்கன்னு அர்த்தம். சரியா? ஸோ ஆன்சர் என்ன இருக்கும்? ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A and B can complete a certain task in 20 days. சரியா? A and B complete a certain task in 20 days. After A works for 10 days, B is left to finish the remaining work by himself in 30 days. How many days would it take for B to complete the entire task on this own அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா ஒரு 20 நாள் அந்த வேலையை என்ன பண்ணிடுவாங்க? முடிச்சுடுவாங்க. ஸோ ஏ வந்து 10 நாள் தான் வேலை செய்கிறார். சரியா? அப்போ ஒரு மீதி எத்தனை நாள் ஒர்க் இருக்கும்? 10 நாள் ஒர்க் வந்து மீதி இருக்கும். அதே மாதிரி பி வந்து 30 நாளில் வேலையை செய்கிறார். 30 நாளில் மீதி இருக்க ஒர்க் என்ன பண்ணுறாரு? முடிக்கிறார். 20 நாள் இருந்தாலே அந்த ஒர்க் என்ன பண்ணிடலாம்? முடிச்சிடலாம். இவர் எவ்வளோ அதிகமாக டைம் எடுத்திருக்காரு? 10 நாள் அதிகமாக டைம் எடுத்திருக்காரு. அப்போ ரெண்டோட எஃபிஷியன்சி நம்ம பார்க்கும்போது ஸோ இவரும் 10 நாள் தான் அதிகமாக எடுக்கிறாரு, இவரும் 10 நாள் தான் அதிகமாக எடுக்கிறாரு. கரெக்டாக? அப்போது நம்ம கேன்சல் பண்ணியாச்சுன்னா எஃபிஷியன்சி என்ன இருக்கும்? 1:1 இருக்கும். அப்போது 2 யூனிட் நமக்கு ஒரு யூனிட் அப்படிங்கிறது அவங்க 20 நாளில் வேலையை முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ 2 யூனிட்னா நமக்கு எவ்வளோ இருக்கும்? 40 ஒர்க். 2 யூனிட்னா எவ்வளோ ஒர்க் இருக்கும்? 40 ஒர்க். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பி மட்டும் தனியாக அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் கேட்டிருக்காங்க. அப்போ பியோட எஃபிஷியன்சி வந்து 1 தானே. அப்போ டிவைட் பை 1 போட்டால் அவர் முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 40 நாள் ஆகும். பேசிக்கான எஃபிஷியன்சி கொஸ்டின் தான், ஈஸியாகவே போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? லாஸ்ட் கொஸ்டின். பைப் A and B can fill a tank in 15 minutes and 30 minutes. இல்லை அந்த ஒரு வேர்டு மிஸ் ஆயிருக்கு. சரியா? 30 minutes. Meanwhile, a drain pipe C can empty the tank in 60 minutes. If all the 3 pipes are opened simultaneously, how long will it take to fill the tank அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ A வந்து 15 மினிட்ஸில் ஃபில் பண்ணுண்டா. சரியா? B வந்து 30 மினிட்ஸில் ஃபில் பண்ணும். இந்த சி பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸில் என்ன பண்ணுது? எம்டி பண்ணுது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு எவ்வளோ தான் கிடைக்கும்? 60 ஒர்க் தான் கிடைக்கும்.
அப்போது அதே மாதிரி நம்ம ஒன் டே ஒர்க் கால்குலேட் பண்ணும்போது டைம் அண்ட் ஒர்க்கும் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் சேம் தான் சரியா. அப்போ 15 இன்ட்டு 4 60, 30 இன்ட்டு 2 60, 60 இன்ட்டு 1 60. அப்போது இந்த 4 2 என்ன ஆகும், ஃபில் பண்ணும். இந்த 1 வந்து என்ன பண்ணும், எம்டி பண்ணும். அப்போது 1 மினிட்டு இல்லை 1 ஹவர், அப்போ 1 மினிட்டுக்கு 5 லிட்டர் தான் நமக்கு என்ன ஆகும், ஃபில் ஆகும். மொத்தம் எவ்வளோ இருக்குது, 60 லிட்டர் இருக்குது. 60 டிவைட் பை என்ன போடுவோம், 5 போடுவோம். ஸோ 12 மினிட் ஆகும் சரியா. 12 மினிட்டில் அந்த டேங்க் வந்து என்ன ஆயிரும், ஃபில் ஆயிரும். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கும் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் வந்து என்னது தான், சேம் தான். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷார்ட்கட்டை தேடி அலையாமல் ஒரு நல்ல ஒரு லாங்குவேஜ் மாதிரி, மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மொழி தான், ஒரு லாங்குவேஜ் தான், அதை கற்றுக்கோங்க. அதை கற்றுக்கிட்டு இன்டெப்த்தாக அதை நீங்கள் படிங்க, சால்வ் பண்ணுங்கள், நிறைய கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ தூரம் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் என்ன பண்ணலாம், எக்ஸாமை ஈஸியாகவே கிராக் பண்ணலாம் சரியா. ஸோ உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஷின்ஸ் இதுதான்ப்பா. ஸோ ஃபஸ்ட் கொஷின் கொடுத்துருக்கேன், ஏ கேன் டூ ஏ ஒர்க்குன்னு சொல்லிவிட்டேன். இதோட பிடிஎஃப் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, டெய்லி எனக்கு பிடிஎஃப் வேணும் சார் நினச்சிங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் குரூப் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், லிங்க் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் குரூப் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ இல்லை நான் வீடியோவை பாஸ் பண்ணி செய்கிறேன்னா இதான் 2வது கொஸ்டின். ஸோ இதான் 2வது கொஸ்டின். ஸோ பாஸ் பண்ணி வச்சுட்டு கொஸ்டினை சால்வ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து 3வது கொஸ்டின். ஸோ பாஸ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள் சரியாடா. ஸோ இது வந்து 4வது கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க கமெண்ட் என்ன பண்ணுவேன், பின் பண்ணுவேன் சரியா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின் சரியா. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கள், சால்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.